ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் பாருங்கள். நான் இப்போ ஆன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் 30லேருந்து 60+ மாம்ஸ் வரைக்கும் எந்த ட்ரெஸ்ஸில் எப்படி எலிகெண்ட்டாக, கான்ஃபிடென்ட்டாக, கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, ஃபேஷனை நோக்கி போகாமல் எல்லா டைம்லையும் எப்படி எவர்க்ரீனாக இருக்குதுன்றது எனக்கு தெரிஞ்ச மாதிரி வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனோடு சேர்த்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறவாங்க. ஹலோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் வரேன். வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. இப்படி சொன்னாதான் வந்து சில விஷயங்கள் என்னால் வந்து கரெக்டாக சொல்ல முடியும்ன்றதுனால வாய்ஸ் ஓவர் கொடுக்காம டைரெக்டாக வந்து பேசிட்டு இருக்கேன். 11:15 போல் பார்த்தீங்கன்னா குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு டீயும் குடிச்சிட்டு ஃப்ரீயாக வந்துட்டேன். ஏன்னா இப்போ தான் வந்து வார்ட்ரோப் ஓட டீட்டெயில்ஸ், வார்ட்ரோப் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருக்கேன். நம்மளோட இந்த 30+ மாம்ஸ், 40+ மாம்ஸோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலான்றதுக்காக தான். ஸோ சில விஷயங்கள் வந்து நான் காட்டி சொல்கிறேன், சில விஷயங்கள் வந்து அப்படியே சொல்கிறேன். வாய்ஸ் ஓவர் பாதி இருக்கும், வாய்ஸ் பாதி பேசுறது இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கும் கிளாரிட்டி ஒரு அளவுக்கு வந்து ஷூட் பண்ணி என்னால் முடிஞ்சது உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நிறைய மெசேஜஸ், நிறைய கமெண்ட்ஸ், நிறைய வந்து மெயில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க. அதாவது நாங்கள் 30+, 40+, சின்ன பசங்க வச்சுருக்கோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா டீனேஜ் பசங்க இருக்காங்க. எங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கணும், எங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த சொசைட்டியோட மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கணும். அதே டைம் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கும் பிடிக்கல, அதே மாதிரி ரொம்ப பேக்வேர்டாக இருக்கும் பிடிக்கல. இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் எல்லா இடத்துலையும் ஜெல் ஆகலாம், அதே மாதிரி நம்ம கான்ஃபிடென்ஸும் வந்து எப்படி கீப் அப் பண்ணலான்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் விஸ்மயா பிறந்ததுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் கொண்டு வந்த மாற்றங்கள்னால எனக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, யஷ்வந்த் பிறந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ரிஃபைன் ஆனேன். அண்ட் இப்போ வந்து விஸ்மயா டீனேஜர், அவள் டீனேஜர் ஆயிடுச்சு. இப்போ ஏன் ட்ரெஸ் அவள் ட்ரெஸ் நாங்கள் மாற்றி போடுற ஸ்டேஜில் இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எந்த இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றதெல்லாம் வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன். எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கோ அது வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு ஓகேன்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ளாக் ஃபுல்லாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் பேக்ரவுண்ட் சவுண்ட் மட்டும் இருக்கும், பட் நான் கத்தி தான் பேசிட்டு இருக்கேன். வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ளாக் வந்து நான் டீட்டெயில்டாக வேணாம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன். பட் இப்படி சொன்னால் தான் எனக்கு வந்து அந்த 1-on-1 கான்டாக்ட் இருக்கோன்றதுனால தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வார்ட்ரோபோட டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா ஆல்ரெடி வந்து அதோட அசம்பிளிங் பார்ட்டு, அது எந்த கம்பெனியெல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இது வந்து கோட்ரேஜ் ஒரு வார்ட்ரோப். இது வந்து 8 feet ஹைட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ என்னன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டுமே வந்து இந்த வார்ட்ரோப் டெய்லி வேர்க்கு டீக்ளட்டர் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காகவே வந்து வாங்கிட்டு இருக்கிறது. பழைய வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற, அதாவது ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுற சில விஷயங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப கிளட்டர்டாக இருக்குது, நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து நம்ம மினிமலிசம் ஃபாலோ பண்ணலான்றதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்னதாக வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன டிசைனில் தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் யோசிச்சோம் யஷ்வனுக்கு வந்து ஒரு வார்ட்ரோப் எங்கேயுமே வாங்கணும். ஸோ அவங்க வந்து பீரோ வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் வந்து நாங்கள் இதை வந்து ஆக்சுவலி ஆர்டர் பிளேஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் அண்ட் கஸ்டமைஸ் பண்ணி அவங்களே வந்து ஃபிட் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்ரேஜ் கம்பெனியோடது உங்களுக்கே தெரியும் இதோட என்ன சொல்கிறாங்க, அந்த பிராண்டோட குவாலிட்டி. ஸோ இதை பற்றி வந்து தெளிவாக சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம டாபிக் வரலாம். இதுதான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிற வார்ட்ரோப்னு சொன்னேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து லைட்டிங் வந்து இப்படி தான் வரும். ஸோ மேலே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து தனியாக தான் வச்சுருக்கோம். சூட் கேஸ், பேக்ஸ் அது மாதிரி ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுறது. ஆனால் வந்து ஏன் ஹைட்டு கம்மி, அந்த ஹைட்டு வரைக்கும் டெய்லியுமே வந்து டெய்லி யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ் வைக்க முடியாது. இப்போ வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சேன்னு என்னோடய வின்டர் க்ளோத்ஸ், அதாவது ஷால்ஸு, ஸ்வெட் ஷர்ட்ஸு, ஜாக்கெட்ஸு, சில ஸ்வெட் ஷர்ட்ஸு, ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இப்போதைக்கு தேவையில்லைன்னு. அடுத்தது வந்து கொஞ்சம் ஷாக் ஆகாதீங்க, எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த அளவுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் என்னோடய ஹேண்ட்பேக்ஸ்ன்னு. ஒவ்வொரு ஹேண்ட்பேக்கும் வந்து ஒவ்வொரு சரித்திரம் இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது, எஸ்டிடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் பர்ச்சேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கும் அப்புறம் இந்த ஸ்லிங் பேக் தான் வந்து ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து மொரீஷியஸ் போகிறப்ப என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து, அதாவது அவருக்கு வாங்கிட்டு வந்து ஸ்லிங் பேக், கிராஸ் பாடி பேக். இதுவும் வந்து என்னோட இதிலே வச்சுட்டேன், நானே யூஸ் பண்ண போகிறேன். மற்றபடி வந்து எல்லா ஹேண்ட்பேக்ஸும் வந்து எனக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ சில சிஸ்டர்ஸ் கேட்பாங்க இதெல்லாம் வந்து தேவையா, சில சிஸ்டர்ஸ் விடுங்க,
ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்பாங்க, ஹஸ்பண்ட்ஸ் கேட்பாங்க, என் ஹஸ்பண்டும் கேட்குறாங்க எவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ் தேவையா, எங்கே யூஸ் பண்ணுறேன் என்னன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் யூஸ் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லதில்லை. எல்லாமே யூஸ் பண்ணுறேன், எல்லா ஒகேஷனுக்கும் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இது வந்து தேவையா தேவையில்லையான்றது செகண்டரி. இதில் வந்து ஒன்றும் லட்சக்கணக்கில் செலவு ஆக போகிறதில்ல. நம்மளுக்கு பிடிச்சதில் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறது. நான் ஹேண்ட்பேக்ஸில் ரொம்ப ரொம்ப குறிப்பாக இருப்பேன். அதனால தான் கஸ்டமைஸ் பண்ணும்போது நான் வந்து இந்த ஏரியா வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும் ஹேண்ட்பேக்காக வச்சுக்கிறதுக்குன்னு. கீழே வச்ச வந்து சம்டைம்ஸ் வந்து தெரியறதில்ல, பின்னாடி போயிடுச்சுன்னா. இது வந்து ஐ லெவல்லையும் கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா என்னென்ன இருக்குது, என்னென்ன ஹேண்ட்பேக் இருக்குன்னு தெரியும். டக்கடை எங்கேயாவது போனோன்னா அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஒவ்வொரு தடவையும் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது எல்லா ஹேண்ட்பேக்ஸ் இருக்குன்னு. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ 4 குக்கர் 5 குக்கர் எதுக்கு வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இத்தனை ஹேண்ட்பேக்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன்னா என்னோடய பர்பஸ் தான், யூஸ் ஆகிற பர்பஸ் தான், தேவையில்லைன்னு இல்லை. இப்போ 4-5 குக்கரும் வந்து டே இன் டே அவுட் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லா ஹேண்ட்பேக்ஸும் டே இன் டே அவுட் யூஸ் பண்ணுறேன். லைப்ரரி போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, எங்கேயாவது பல்காக ஷாப்பிங் போகும்போது, எல்லா டைம்லையும் வந்து எல்லா ஹேண்ட்பேக்ஸ் யூஸ் ஆகுது. ஒரே ஒரு பிளாஸ்டிக் பேகு கூட நான் வந்து வெளியில் வாங்குறது கிடையாது, எந்த ஐட்டமும் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. தலைவலி மாத்திரைலேருந்து பிடிச்சி கட் பண்ணுற சிசர்ஸ் வரைக்கும், பேண்டேட் வரைக்கும், அதே மாதிரி சீப்புலேருந்து பிடிச்சி எக்ஸ்ட்ரா இயரிங்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து என் பேக்கில் இருக்கும். ஹேண்ட்பேக் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி நிறைய விலாக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சர் தனியாகவே ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேக்ஸையே காட்டிட்டு பேசிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கணும்னு இப்போ என் ஃபேஸை காட்டி பேசிட்டு இருக்கேன். ஸோ ஹேண்ட்பேக்ஸ் பற்றி சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நான் வந்து குக்வேர் எப்படி வந்து டே இன் டே அவுட் யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி ஹேண்ட்பேக்ஸ்க்கும் வந்து டே இன் டே அவுட் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பிடிச்சி என்னோட நெசசிட்டி சர்வ் பண்ணுறதா இருந்தால், என்னோடய பர்பஸ் சர்வ் பண்ணுறதா இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு யாரும் சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை. அவங்க சொன்னாலும் நான் கண்டுக்க போகிறது இல்லை, அது செகண்டரி. ஸோ ஹேண்ட்பேக் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் வந்து டீட்டெயில்டாக சிம்பிளாக எப்படி வந்து எல்லா பேக்கில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலான்றது வந்து ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வேணான்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக லிங்க் கிடைக்கும். ஃப்யூச்சரில் இன்னும் அப்டேட்டடாக, அதாவது அதிலலாம் வந்து நான் இந்த நகை கடையிலலாம் கொடுக்குறாங்க இல்லையா பவுச்சஸ், சின்ன பர்ஸ், அதில் தான் வந்து எல்லாமே செக்ரிகேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நான் வந்து யோசித்து வாங்கி அது வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சில பவுச்சஸ் எல்லாம் வாங்கி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக அதையும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். இப்போதைக்கு அதே தான் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க ஹேண்ட்பேக் அப்புறம் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஹேண்ட்பேக் செக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் இது வந்து என்னோடய அண்டர்கார்மெண்ட்ஸ், இது வந்து டவல் அண்ட் அண்டர்கார்மெண்ட்ஸ் மட்டுமே தான் இந்த செக்ஷன் வச்சுருக்கேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுற டெய்லி வேர் க்ளோத்ஸ், அதாவது குர்த்தி, ஷார்ட் குர்த்தி, லாங் குர்த்தி, பாட்டம்ஸ், இவ்வளோ தான் வந்து டீக்ளட்டர் பண்ணி எல்லாமே வந்து மினிமலைஸ் பண்ணி இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இது எப்படின்னா இது எல்லாமே வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். அடுத்த நாள் வந்து நான் என்ன போடணும் என்னென்னலாம் கிடையாது, இப்படி எடுக்க போகிறேன். இங்கே வந்து பேண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் லிமிட்டெட் பேண்ட்ஸ், அதாவது நம்மளோட சுடி பேண்ட்ஸ் ஆகட்டும், பிளாசோஸ் ஆகட்டும், ஸ்ட்ரைட் கட் பேண்ட் ஆகட்டும், இவ்வளோ வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் டாப் எடுப்பேன், மேட்சிங் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்து போட்டு போயிடுவேன். துவைச்ச துணிங்க, அதாவது முந்தினேற்று துவைச்சி யூஸ் பண்ணி துவைச்சதெல்லாம் வந்து இந்த செக்ஷனில் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து காலியான உடனே அதை முன்னாடி இழுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி துவைச்சதெல்லாம் வந்து பின்னாடி போகும். அண்ட் இந்த செக்ஷனில் வந்து இது வந்து ஷார்ட் குர்த்திஸ் வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்காக இருக்குது, அதாவது இப்போது குளிர் போயிட்டு வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பல்காக இருக்கிற டாப்ஸ் தான். இதுக்கு வந்து எப்பாவது டக்குன்னு நான் போடணும்னு நினச்சா போடலாம், மற்றபடி வந்து இந்த சீசனுக்கு வந்து கொஞ்சம் தேவையில்லை. அதாவது எப்பாவது ரெகுலராக இல்லாமல் என்றைக்காவது ஒரு நாள், அதாவது ரொம்ப வந்து இதெல்லாம் போர் அடிச்சிச்சுன்னா போடலான்னு ஒரு சைடில் வச்சுருக்கேன். கொஞ்சம் பல்காக இருக்கிறது மட்டும்தான், மற்றபடி அந்த ரெகுலர் யூஸ் தான். அதுவும் அது விட்டால் இது எல்லாமே வந்து நார்மல் யூசஸ் தான். ஸோ இது வந்து பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே, அதாவது தேவையில்லாத பேண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தேவை இருக்கிறது மட்டும்தான் எல்லாம் செட் ஆகுறது, அதாவது எல்லா டாப்புக்கும் செட் ஆகிற பேசிக் கலர்ஸ் வந்து வச்சுருக்கேன். டாப்ஸ் இது பற்றி டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இதை முடிச்சுட்டு வார்ட்ரோப் டூரை முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய பேண்ட்ஸ் இந்த சென்ஸ், என்னோடய பஜாமாஸ், நைட் வேர், டக்குன்னு வந்து இப்போ ஃப்ரைடேஸ் பார்த்தீங்கன்னா சாரியிலேருந்து வந்து நைட் ட்ரெஸ் போடணும், டக்குன்னு ஒரு பேண்ட் ஒரு டாப் எடுணும் போது பேண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ காலையில் வந்து நான் என்னைக்காவது மூடு இல்லை, அன்றைக்கி வந்து நான் ட்ராக்ஸ்லேயே இருக்கேன், நான் வந்து நைட் வேரில் இருக்கிறேன், அதாவது சிம்பிளாக ஏதாவது டிஷர்ட் போட்டிருக்கேன்னா அப்போ எடுக்க வேண்டிய பேண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. இது எல்லாமே வந்து டீக்ளட்டர் பண்ணி எல்லாமே ஃபிட் ஆகுறது, கிளியாமல் இருக்கிறது, டைட்டாக இல்லாமல் இருக்கிறது, எங்கேயுமே வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கிறது எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலி இது ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, நாங்கள் குலு மணாலிக்கு ஹனிமூன் போனப்போ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து கொடுத்தது ஒரு ஜாக்கெட், ரொம்ப ஃபர்ரியாக ரொம்ப பெருசாக இருக்கும், குலு மணாலிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், எங்கே வேறு எந்த வெதருக்கும் யூஸ் ஆகாது. ஸோ ஜஸ்ட் நினப்புக்காக வச்சுருக்கேன். இதுதான் வந்து நம்மளோட டாப்ஸு, அதாவது டிஷர்ட்ஸ், டெய்லி வேர் டிஷர்ட்ஸ். இப்போ டக்குன்னு நைட் வேறு நான் போடணும், எங்காவது போயிட்டு வரோம்,
நைட் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே வந்து டிஷர்ட்ஸ் இருக்குது, இந்த பேண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். டக்குன்னு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தான் வந்து டெய்லி வச்சுருக்கேன். அந்த டம் பாக்ஸ், அதாவது அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து நான் டெய்லியுமே 10 ரூபா சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பாக்ஸ். உங்களுக்கே தெரியும், ஒரு vlogல வந்து சொல்லியிருக்கேன், டெய்லியுமே 10 ரூபா வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க, உங்களுக்கு அது ஆட் ஆகிறதே தெரியாது. 10 ரூபாய் எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த 10 ரூபாயில் வந்து வர மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா போக போக 100, 50ன்னு ஜாயின் ஆகும். ஸோ அதான். ஸோ இந்த அளவு தான் நான் வந்து டே இன் டே அவுட் க்ளோத்ஸுக்கு வந்து எவ்வளோ தான் நான் வந்து கிளட்டர் பண்ணியிருக்கிறது, டீக்ளட்டர் பண்ணி இந்த அளவுக்கு தான். இது வந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது என்ன இருக்குது என்ன இல்லைன்னு. இதில் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறது கிடையாது, டெய்லியும் இருக்குது. ஸோ வெளியே போகிறதுக்கு மட்டும் அந்த வார்ட்ரோப்பில் வச்சுருக்கேன். அது வந்து இன்னொரு நாள் காட்டுறேன், இல்லை இன்றைக்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சா. vlog வந்து ரொம்ப லாங்காக இல்லைன்னா. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற க்ளோத்ஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு மினிமலிசம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கர், நாங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஜுவல்ஸும் வச்சுருது கிடையாது, எல்லாமே பேங்க் லாக்கரில் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களோடது பிஸ்னஸ், நாங்கள் வீட்டிலே வந்து பேக்கிங்க்குன்னு ஆள்கார வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த பேக்கிங் சப்ளை, அதாவது ஐட்டம் சப்ளை பண்ணுறவங்க வந்து எவ்ரிடே ஆன் அண்ட் ஆஃப் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது மூட்டை ஏற்றுறவங்க, இறக்குறவங்க, உள்ளே வந்து ஐட்டம்ஸ் போடுறவங்க, உள்ளே இந்த எடுத்துகிட்டு போகிறவங்க, இந்த மாதிரி நிறைய. எங்களோட பேக்கிங் பிஸியாக இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து ரூம்ஸில், ஹாலில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லா இடத்துலையும் வந்து ஐட்டம்ஸ் போட்டுப்போம். அவங்க வந்து அங்கே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் நிறைய. ஸோ நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக வீட்டில் நகை இங்கே வச்சுட்டு ஏதாவது போச்சுன்னா யாரையும் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லோரும் வந்து நம்பிக்கையான ஆளுங்களும் கிடையாது, அதே மாதிரி எல்லோரும் குறை சொல்கிற அளவுக்கு வந்து கெட்டவங்களும் கிடையாது. ஸோ எங்கள் சேஃப்டிக்கு நாங்கள் லாக்கரில் தான் வச்சுருக்கோம். இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ டெய்லி யூஸ் பண்ணுற, இப்போ நான் கமல் ஏதாவது மாற்றிக்கணும், டக்குன்னு வந்து ரிங் ஏதாவது மாற்றிக்கணும், எங்கேயாவது வெளியே போகிறேன், இப்போ போட்டுட்டு இருக்க ரிங்கெல்லாம் வந்து கழட்டி வைக்கணும் போது அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் வச்சுப்பேன். அப்புறம் விஸ்மயாவுக்கு வந்து ஒரு சின்ன இயரிங் ஏதாவது தேவைன்னா, எப்பாவது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இல்லை எனக்கு வந்து இயரிங்ஸ் தேவைன்னா அது மட்டும் தான் வந்து இந்த பாக்ஸில் வச்சு வீட்டில் வச்சுருப்பேன். இது வந்து பட்டன்ஸு, நம்ம இயரிங்ஸ்க்கு போடுற பட்டன்ஸ். இவ்வளோ தான் வந்து எப்போவுமே வீட்டில் ஜுவல்ஸ்ன்னு நாங்கள் வச்சுருக்கிறது. மற்றபடி எல்லாமே வந்து லாக்கரில் தான் இருக்கும், சேஃப்டி பர்பஸ்க்கு. போக இப்போ வந்து நம்மளோட ஓகே மெமரபுளாக இருக்கிற அண்ணா கயிறு, கால் செயின், கொலுசு, என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு போட்டது, என் பையனுக்கு போட்டது, இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல்லு பல்காக ஒரு இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி இது வச்சுருக்கேன். இது வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். அப்போ சின்ன வயசில் சின்ன குழந்தையா இருக்கும்போது போட்டது 2 பேருக்கும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் பண்ணி வச்சதெல்லாம். அண்ட் இது வந்து காஃபி பீன்ஸ், உங்களுக்கே தெரியும் காஃபி பீன்ஸு. இது வந்து வேப்பிலை, இதெல்லாமே வந்து கட்டி வார்ட்ரோப்பில் போட்டால் நமக்கு வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். அண்டு எந்த என்ன சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் எந்த இதுவும் ஆகாது. அதாவது சின்ன சின்ன பூச்சிகள் வர்றது, வண்டுகள் வர்றது, டேமேஜ் ஆகுறது. அண்ட் ஒரு சாமி ஃபோட்டோ எப்போவுமே, அதாவது எதுக்கு ஏதோ ஒரு நகை வாங்கிறதுக்கு கொடுத்தாங்க போல இருக்குது, அதை வந்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து லாக்கரில் வச்சுருக்குறது. ஸோ என்னோட வார்ட்ரோப் டூர் வந்து இவ்வளோ தான், இந்த அளவு தான் இருக்கும். இவ்வளோ தான் வந்து டெய்லி வேறு க்ளோத்ஸுக்கு வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டுருக்குறது. இங்கே ஒரு சின்ன லாக்கர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டூப்ளிகேட், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, அதாவது இதுக்கு போட்டும் போகணும். சடனாக இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வர, அவங்களுக்கு டைம் இல்லை, ஞாபகம் இல்லைன்னும் போது, அர்ஜென்ட்டாக இருக்கும்போது, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வேறு வழி இல்லை இல்லைங்களா, நம்ம லேடிஸ் வேறு ஒரு செயின் போட்டும் போக முடியாது. ஸோ அந்த டைமுக்கு தேவை இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி. இது வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம அப்துல் கலாம் ஐயா அவங்க மியூசியம் பக்கத்தில் வந்து நான் ஷாப் பண்ணது, கன்னியாகுமரிக்கு போனப்போ, ராமேஸ்வரத்தில் ஆக்சுவலி அந்த மதுரை ட்ரிப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வாங்கிட்டு வந்து செட்டு இல்லை நெக்லஸ் அண்ட் செயின் இன்னுமே ஓப்பன் பண்ணி போடல, கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு vlogல வந்து போட்டு காட்டுறேன். அண்ட் இதுவும் அதே மாதிரி, இது வந்து விஸ்மயாக்கன்னு வாங்கின ஹிப் செயின், எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணத்தப்போ வாங்கினது. போட்டு ஒரு 1/2 hour கூட இல்லை, கழட்டி கொடுத்துட்டா. நான் வந்து அதை தான் வச்சுருக்கேன். அது தவிர பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்சஸ், அதாவது சேஞ்ச் வந்து நம்மளுக்கு யோசனையே இருக்கக்கூடாது, நமக்கு வந்து எப்போவுமே சேஞ்ச் கவலையே இருக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பர்ஸ், எப்போயாவது வந்து ஏதாவது நகை கடையில் கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து இப்போ எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும், இந்த நகைங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், ஒரு பர்ஸில் போட்டுட்டு போகணும், இல்லை டக்குன்னு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு தேவை, அதுக்கு தான். இது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டோட பொக்கிஷம். அந்த காலத்தில் அவர் வந்து யூஸ் பண்ண சினிமா டிக்கெட்டு, அப்போது வந்து அவருக்கு யாரோ கொடுத்த ஒரு கட்டு காசு, 10 ரூபா காசு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதில் வச்சுருப்பாங்க. அதுவும் மெமரபுளாக வந்து வச்சுருக்கோம். என் பையன் அதை வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டான். இது வந்து இவங்க இந்த வார்ட்ரோபுக்கு கொடுத்த நட்டு, போல்ட்டு, இதெல்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணும்போது தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இங்கே வச்சுருக்கேன். இது வந்து 2 நாடா மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு வந்தது, பட் நாடாவாக நான் வச்சுன்னு இருக்கேன். எப்போயாவது நம்மளுக்கு அர்ஜென்ட் ஆனும்போது நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும் இல்லைங்களா, டக்குன்னு இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட வார்ட்ரோப் டூர்.
ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. லாக் ஒன்றும் தேவையில்லை, நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஐட்டம்ஸ் தான் வைக்கிறோம். மற்றபடி வந்து இங்கே வந்து அந்த அளவுக்கு எதுவுமே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கல. இவ்வளோ தான் வந்து நம்மளோட வார்ட்ரோப். என்னடா சடனாக இந்த கெட்டப்பில் வந்துட்டாங்க, வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு நினைக்காதீங்க. ஆக்சுவலி நான் வந்து வீடியோக்காக எதுவும் பண்ணுறதில்ல, உங்களுக்கே தெரியும். ஸோ நேச்சுரலாக அப்படியே வந்திருக்கேன், தலையில் கொண்டெல்லாம் போட்டுட்டு நடுவில் போயிட்டு வேலை ஏதாவது பண்ணிட்டு வந்தால் இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். மெயினாக வந்து இந்த வீடியோவில் இந்த கிளிப் எதுக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறது பார்த்தா நாங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து எங்களோட சைஸ் எல்லாம் மாறி இருக்கு. நாங்கள் வந்து இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு வாங்கணும்னா அந்த சேல்ஸ்மேன் நிறைய எடுத்து போடுறாங்க, சேல்ஸ் விமன் வந்து நிறைய எடுத்து போடுறாங்க. பட் எங்களுக்கு வந்து பாவமாக இருக்குது சம்டைம்ஸ். அவங்க வந்து அவ்வளோ எடுத்து போடுறாங்க, நமக்கு வந்து யோசிச்சு வாங்குறதுக்குள்ள டைம் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு பேஜராகுமோ என்னன்ற மாதிரி ஒரு தாட் வரும். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும். ஒரு தடவை வந்து வேண்டான்றதை வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படி இல்லைன்னா வந்து சீக்கிரமாக கிளம்பிடலாம் இங்கிருந்துன்ற தாட் வரும். என்ன பண்ணுறது, எங்களோட என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் இருக்குது. சில்லியாக தோணுது. பட் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இது உண்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த ஷாப்பில் சின்ன சின்ன கடைகளில் போகிறத விட்டுட்டு நம்ம வந்து இப்போ மால்ஸ்க்கு கொஞ்சம் பெரிய பெரிய ஷோரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே ஹேங்கரில் இருக்கும், நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ட்ரையல் ரூமில் பார்த்துட்டு வாங்க வேண்டியது வாங்கிட்டு வரலான்னு. ஆக்சுவலி இதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு தடவை நம்மளுக்கு சைஸ் எல்லாம் டிஃபர் ஆச்சு, நம்மளுக்கு வரல, என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும்னு தெரியல, எந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் நம்ம வாங்கணும்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கி ஏமாறக்கூடாதுன்னு நினைக்கும் போது இப்போ நம்ம ஹோம் மேக்கர்ஸ் என்ன பண்ணோம்னா, ஒரு டிப் நான் ஃபாலோ பண்ணுறது, வீக் டேஸில் பகலில் இந்த வெஸ்ட் சைடு, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு, ஸ்டைல் யூனியன், ஜூடியோ, லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது. ஃபுல் ஷாப்பிங் ஏரியா தான். நீங்கள் வந்து வீக் டேஸில் பகலில் போகும்போது உங்களுக்கு க்ரௌட் கம்மியாக இருக்கும், ட்ரையல் ரூம் ஃப்ரீயாக இருக்கும். எந்த சேல்ஸ்மேனும் வந்து உங்கள் கழுத்து மேலே நின்றுட்டு உங்கள் பின்னாடியே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதாவது இருப்பாங்க, நம்ம கழுத்து மேலே இருக்க மாட்டாங்க, அது மெயின். அந்த மாதிரி வீக் டேஸில் பகலில் போகிறப்போ உங்களுக்கு க்ரௌடு கம்மியாக இருக்கும். செகண்டாக என்னன்னா, நமக்கு வந்து அந்த டைமில் வந்து பசங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருப்போம். அந்த டைம் வந்து அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே வீக்கெண்ட்ஸ் ஆனால் அந்த மாலோ அந்த ஷோரூமோ அந்த இடமோ வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். நம்ம வீட்லேயும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் பசங்க வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்க மாட்டோம், அவங்க வீட்டில் இருந்தால். ஸோ இந்த மாதிரி ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போகிற ஐடியா இருந்தால் அங்கே போய் கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு போனப்போ ஒரு 2 hours டைம் வச்சு போங்க. இப்போ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸுக்கு போகிறீங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது. வெஸ்ட் சைடு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸ்டைல் யூனியன் நிறைய இடத்துல இருக்குது. மேக்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து நல்லா ட்ரெண்டிங்கான ஒரு ஷோரூம் தான், குவாலிட்டி வைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு எந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து குர்த்தா டாப்பு பாட்டம் போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஜீன்ஸு டிஷர்ட் வேணும், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்கிற சைஸஸ் மீடியம், லார்ஜு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், இந்த மாதிரி சைஸஸ் பார்த்து உங்களோட ஃபிட்டை பார்த்து, அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி ட்ரையல் ரூமில் போயிட்டு ஒவ்வொன்றும் போட்டு பார்த்து பொறுமையாக எது உங்களுக்கு பெட்டராக இருக்குது. காலர் வச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது, வீநெக் வச்சிருக்கிறது சூட் ஆகுது, சைடு கட் இல்லாமல் அனார்கலி கட்டு உங்கள் பாடிக்கு நல்லா சூட் ஆகுது, ஸ்ட்ரெயிட் ஏலைன் குர்தாஸ் நல்லா இருக்குது, பாட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு செட்டாக ஒரு 2 hours வந்து தனித்தனியாக எது உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகுது, எது நல்லா தோணுது, எல்லாம் நல்லா இருக்குன்ற டிசைன்ஸ் செப்பரேட்டாக, எது வந்து போட்டால் இனிமேல் வந்து உங்களுக்கு சூட் ஆகாதுன்றது செப்பரேட். இப்போ எது உங்களுக்கு சூட் ஆகுது, எது வந்து பெட்டராக இருக்குது, எது போட்டால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது வந்து நல்லா எப்பவுமே எங்கே போனாலுமே வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க எலிகேட்டாக இருக்குது, அந்த லுக் இருக்குன்னு தோன்ற எல்லா துணிங்களும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதோ, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதோ, வீடியோ எடுத்துக்கிறதோ பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் ஃபோனில் அப்படியே வச்சுட்டு அந்த துணியெல்லாம் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து கை ஆட்டிட்டு வாபஸ் வாங்க. நீங்கள் வந்து எதுவும் வாங்காதீங்க. இது வந்து ஒரு ப்ரோ டிப். நீங்கள் ஜஸ்ட் அந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணி உங்களுக்காக நீங்கள் வந்து அதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரையல் பார்த்து உங்களுக்கு ஒரு சமாதானமாக ஒரு ட்ரெஸ்ஸு செட் ஆச்சு என்ற தோன்றப்போ நார்மலாக வந்துடணும். வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டையோ ஒவ்வொரு ஃபோட்டோவையோ வீடியோவோ நீங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கடை, அஃபோர்டபுளாக இருக்கிற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற எத்தனோ கடைங்க நம்ம சுத்தூரும் இருக்குது. நம்ம வந்து மால்ஸ் தான் போகணுன்றது கிடையாது, நம்ம லோக்கல் வெரைட்டியில் நிறைய இருக்குது. அதில் வந்து மெயின் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து பிடிஓ காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நிறைய காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல இல்லை அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வேருக்கு வேணும்,
அதுலேயே கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் சுமாராக இருக்கிற பட்ஜெட்டில் கொஞ்சம் அவுட் சைடு வேர்க்கும் வேணும், எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, ஏன்னா வந்து இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ தான் ஷாப் பண்ண முடியும்ன்ற தோன்றப்போ நீங்கள் வந்து வெஸ்ட் சைட்லேயோ மேக்ஸ்லேயோ ஜுடியோலையோ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லேயோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்களே ட்ரெஸ்ஸஸ், அதோட ஸ்க்ரீன்ஷாட் வச்சுன்னு அதே பேட்டர்னில் அதே மார்ஜி கட்டு இருக்கிற க்ளோத்ஸு ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் பக்கத்தில் கிட்ட இருக்கிற உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்புக்கு போயிட்டு அங்கே அதை ஃபஸ்ட்டு கேளுங்க. பிக்சர் காட்டியோ இல்லை அதை பற்றி சொல்லியோ அதோட பேர் சொல்லியோ காட்டி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு செட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் போட்டு பார்த்து என்னோட தடவை தண்ணியில் போட்டதுக்கப்புறம் அது ஷ்ரிங்க் ஆகாமல் நல்லா இருக்குது, கலர் ஃபேடாகாமல் இருக்குது, உங்களுக்கு வந்து போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கடையே வந்து உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கடையை வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டு எப்போல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ போய் வாங்கலாம். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, எல்லாருக்குமே வந்து அந்த பட்ஜெட் ஆகட்டும் அவ்வளோ என்ன சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போஷரும் கம்மியாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன கடைகளில் வந்து இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய சைஸஸ் இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அங்கே வந்து ட்ரையல் ரூம் இருக்காது அண்ட் சேல்ஸ்மேன் ஒருத்தர் காட்டுறதுக்கு இருப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு சேல்ஸ்மேன் உட்காந்து நம்மளுக்கு காட்டி கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா வந்து உடனே நம்ம காசு கொடுத்து வாங்குறோன்னா உடனே வந்து வாங்கிட முடியாது இல்லையா. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு துணியை வாங்கணும், அதே மாதிரி உங்கள் சைஸுக்கு உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி துணிங்க வேணும்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. ட்ரையல் ரூம் இருக்கிற இடத்துல போயிட்டு தாராளமாக ட்ரையல் பார்த்துட்டு எந்த ஃபிட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன கடைகளில் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல ஃபிட் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குது நல்லா இருக்குன்னா மறுபடியும் போங்க, அதே வெரைட்டியில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது 2 கலர் வாங்கிட்டு வாங்க. அந்த மாதிரி வாங்கி வீட்டுக்கு வெளியே என்ற மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வாங்கும்போது எப்பெல்லாம் வந்து டாப்ஸ் நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா ஹோம் மேக்கர்ஸ் எல்லா லேடிஸ்க்கும் 40+ ஆகட்டும் 30+ ஆகட்டும் 50+ ஆகட்டும் இன்ஃபேக்ட் 60-65 வரைக்கும் கூட இப்போல்லாம் வந்து யாருமே வந்து சாரி தான் கட்டணுன்றதெல்லாம் கிடையாது. இந்த அவுட்ஃபிட் வந்து அதாவது இந்தியன் அவுட்ஃபிட்ஸில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, பஞ்சாபி ட்ரெஸ், சுடிதர், சல்வார் கமீஸ், பலாசோ டாப்ஸ், குர்த்தி பாட்டம் எல்லாமே டிஃப்ரெண்ட் பேரில் வந்தாலுமே இந்த டாப் அண்ட் பாட்டம் வந்து பேர் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர நம்மளோட இந்தியன் கல்ச்சர்ட் அவுட்ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா சாரி காலத்தது இதுதான். ஸோ 70 இயர் லேடி வரைக்குமே இதை எப்படி வேணால் கேரி பண்ணலாம். யாருக்குமே வந்து என்ன சொல்கிறாங்க இது வந்து என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்கான்ற மாதிரி இருக்காது. ஸோ சாரிக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான், இந்த அவுட்ஃபிட் தான் வந்து வீட்டில் போடுறதுக்கு வெளியில் போடுறதுக்கு உங்களோட பாடி சைஸ் எப்படி இருந்தாலுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து எப்போனா இந்த குர்த்தி தான் வாங்குறீங்க, ஷார்ட்டு லாங் குர்த்தி, இது வந்து நான் பேசிக்காக எல்லாரும் இதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மாடர்னுக்கு போகாமல் ஒரு ஸ்டெப்பு சாரிக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் அப்டேட் ஆகலான்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது, நீங்கள் எப்போ வந்து டாப் வாங்குறதுக்கு போகிறீங்களோ டாப் வாங்குறீங்க உங்களுக்கு வந்து பாட்டம் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பலாசோ இருக்குது, ஒரு ஸ்ட்ரைட் கட் பேண்ட் இருக்குது, ஒரு சுடி பேண்ட் அதாவது ஒரு பட்டியாலா மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடுங்க, வெறும் டாப் வாங்கிட்டு வாங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு பாட்டம் இருந்ததுன்னா அதுவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் போடுறது டெய்லி வேர்க்கு இருந்துச்சுன்னா வெளியிலுக்கும் அதே மாதிரி தான், வெளியில் போடுறதுக்கு வாங்குற ட்ரெஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். பாட்டம் வந்து உங்களுக்கு அந்த மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா, கான்ட்ராஸ்டாக இருக்கா, ஓரளவுக்கு நல்லா இருக்கா, ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செட்டாக வருது பாருங்க, இப்போல்லாம் வந்து டாப்பு பாட்டம் துப்பட்டாவோட செட்டு 200 ரூபாயிலேருந்து இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இது வேஸ்ட்டு. ஏன்னா அந்த 200 ரூபாய் சொல்லிட்டு ஃபுல் செட்டு வாங்கினாங்க பாருங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த கழுத்து ஃபிட்டிங் வந்து நான் பார்த்த வரைக்கும் இருக்கிறதே இல்லை, கரெக்டாகவே இல்லை. அது போட்ட உடனே இது வந்து லோக்கல் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கியிருக்காங்கன்னு தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கட்டு வருது இல்லைங்களா, இந்த ட்ரெஸ்ஸில் கட்டு இல்லை, இந்த கட்டு வந்து இங்கே வர மாதிரி இருக்கும். அண்ட் இதோட பண்ணா பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப இந்த அகலமாகவே எல்லாமே இவ்வளோந்தான் இருக்கும். நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் தோணும், அதாவது போட்டு 2 தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு உருண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டாப் இருக்கிற அளவுக்கு வந்து பாட்டம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த பலாசோ அதுக்கு வர காட்டன் ஸ்ட்ரைட் கட் பேண்ட் ஆகட்டும் பலாசோ ஆகட்டும் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப டைட், இடுப்பு கிட்ட டைட்டு, தைஸ் கிட்ட டைட்டு, உடனே வந்து மேலுக்கு போகிற மாதிரி இருக்கும். துப்பட்டா கேட்கவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட்டாக வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு துப்பட்டா வேணும், துப்பட்டாவோட வேணும்னா கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கிற குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ் வரும். நீங்கள் வந்து லோக்கல் அதாவது ரொம்ப சீப்பாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு வே டு பை திஸ்ன்னா நீங்கள் வந்து டாப்ஸ் மட்டுமே பாருங்கள். 200 ரூபாயில் இந்த டாப்ஸ் இருக்குது, 200 250 நல்லா வந்து நல்லா
கொஞ்சம் ஸ்ட்ரைட் கட் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல் அதாவது ஃப்ராக் கட் மாதிரி சைடில் கட் இல்லாமல் வாங்கினீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக, அதாவது அது வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லா வரும். அண்ட் அதுக்கு பாட்டம் வந்து ஆல்ரெடி இருக்கிறது பாருங்க, இல்லை செப்பரேட்டாக பாட்டம் வாங்குங்க. அப்படி வாங்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய நாளைக்கு இது ட்ரெஸ் வந்து உழைக்கும். இதுவே நீங்கள் 250 ரூபாய் 300 ரூபாய்க்கெல்லாம் வந்து ஒரு செட்டாகவே கிடைக்குது, துப்பட்டாவோட கிடைக்குது, பேண்ட்டோட கிடைக்குதுன்னு பார்க்கும்போது இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் ஃபுல் டாப் அண்ட் பாட்டம் அண்ட் துப்பட்டா ஒரே இதில் வாங்கியிருப்பாங்க. லோக்கலில் வாங்குறது உடனே லோக்கல்னு தெரியும். அதுவே கொஞ்சம் குவாலிட்டியாக ஃபுல் செட்டாக வாங்கியிருக்கிறது அந்த குவாலிட்டியும் தெரியும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா குர்த்தா செப்பரேட்டாக பாட்டம் செப்பரேட்டாக வாங்குங்க. இல்லை நான் ரெண்டுமே வந்து ஒரு செட்டாக தான் வாங்குறேன்னா எந்த கடையில் டாப் வாங்குறீங்களோ அதே கடையில் அப்போவே வந்து பாட்டம் வாங்கியிருக்கீங்க. துப்பட்டா எல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸே போடுறது இல்லைன்னா நீங்கள் துப்பட்டாவோட சேர்த்து போடுங்க. அதாவது அங்கேயே வாங்குங்க. 3மே சேர்த்து கவுண்ட் பண்ணி பாருங்க. 3க்குமே வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக பில் ஆகுது. எல்லாமே சேர்த்து ஒரு ட்ரெஸ்ஸே வந்துடும். நல்ல குவாலிட்டி ட்ரெஸ்ஸுன்னா கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கிற ஃபுல் செட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து செப்பரேட்டாக வாங்குறதுக்கு தான் அஃபோர்டபுளாக இருக்குது, எனக்கு வந்து அதுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறேன்னா டாப் மட்டும் செப்பரேட்டாக வாங்குங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் வந்து பாட்டம் வாங்குங்க. அதுக்கப்புறம் துப்பட்டா வந்து இருந்தால் மேட்ச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸில் வாங்கினா தான் அதாவது கிளாத் நல்லா இருக்கும், உங்களுக்கு உழைக்கும். ஒரே ஒரு செட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். என்கிட்ட ரொம்ப வந்து ஃபுல் செட்டு கிடையாது, 1 2 தான் இருக்குது. அது வந்து இந்த இதுலேயே காட்டிட்டு உங்களுக்கு வந்து எப்படி ஃபுல் செட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது, எந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டு டாப்பு பாட்டம் அண்ட் துப்பட்டாவோட, இது வந்து துப்பட்டாவும் வரும், ஃபுல் அண்ட் ஃபுல் துப்பட்டா. இது வந்து ஸ்ட்ரைட் கட் பேண்ட், இது ஃபுல்லு ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு. டாப்பு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும், அதாவது நான் இது போட்டிருக்கேன், பட் வீடியோவில் என்றைக்குமே வந்து ஷூட் பண்ணல நான் இது போட்டு. காட்டன் தான். இது வந்து ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு காட்டன். இது டிசைன் ஆகட்டும், வெரைட்டி ஆகட்டும், இதோட ஒர்க் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து பிரித்து காட்டுறேங்க. எனக்கு வந்து சைஸும் நல்ல 3/4 ஹேண்டு, என்னோடய நெக்கு பேட்டர்ன், அதே மாதிரி தேவை இருக்கிற அளவுக்கு எனக்கு வந்து லென்த்து குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கிளாத்தோட, அதாவது இந்த ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் ஆகட்டும் எல்லாமே. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதோட பேண்ட்டோட தான் நல்ல லாங்காக லென்த்தாக நல்ல எலாஸ்டிக்கோட கட்டுற மாதிரி எல்லாம் எல்லாமே எலாஸ்டிக்கோட நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. துப்பட்டாவும் அதே மாதிரி ரொம்ப நல்ல குவாலிட்டியோடு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு நான் ரொம்ப யோசித்து வாங்கினேன், ஒரு 1200 நினைக்கிறேன். பட் இந்த ரேஞ்சில் இந்த மாதிரி ஃபுல் செட் வாங்கினா தான் அது போட்ட உடனே பார்க்கும்போது போட்ட உடனே நமக்கு வந்து அந்த குவாலிட்டி அந்த எலிகன்ஸ் தெரியும். இப்படி இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸுங்க நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வந்து லுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் செட்டாக வாங்குறீங்கன்னா இந்த அளவுக்கு பட்ஜெட் இருந்து இந்த மாதிரி வாங்குறீங்க வெளியில் போட்டுக்கிறதுக்குன்னா ஓகே. வீட்டுக்கான நீங்கள் செப்பரேட்டாக வாங்கி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து ஏதோ 1 2 தான் வந்து செட்டாக வச்சுருப்பேன். ஸோ செட்டாக வாங்குறது எப்போவுமே வந்து நான் கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் பெட்டரான கம்ஃபர்ட்டோட கொஞ்சம் விலை கொடுத்தாலும் பரவாயில்லைன்ற மாதிரி தான் வாங்குவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போட்டால் இப்போ வந்து ஒரு மீட்டிங்க்கு போட்டு போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போட்டு போகிறோம், ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போகிறோம், ஒரு பேங்க்கு, ஒரு ஏதாவது ஒரு ஸ்கூல் விஷயம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மலாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி யார் வீட்டுக்காரன் போகிறோம் கொஞ்சம் நல்லா, அதாவது நம்ம என்ன சொல்கிறாங்க எலிகெண்ட்டாக காட்டணும், எலிகெண்ட்டாக தெரியணும்னா நம்ம வந்து ஃபுல் செட்டாக வாங்கும் போது இந்த மாதிரி செட்ஸ் வாங்குறது பெட்டர். அண்ட் இந்த பேண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக வச்சுட்டிங்கன்னா இந்த ஃபுல் செட்டுக்கு நீங்கள் குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லா கொடுக்கும். உங்களுக்கு வந்து அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற அவசியம் இருக்காது. அண்ட் இந்த பேண்ட்டு வந்து நீங்கள் வேறு எதுக்காக கூட போட்டுக்கலாம், ஒரே கலர் இருந்ததுன்னா. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேண்ட்டு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி தாட்ஸோடு நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி டாப்ஸ் வாங்குங்க. இதே டிசைனில், அதாவது இதே லைன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு செட்டு வாங்கிடுவோம். அதாவது நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நான் சொன்ன அந்த செட்டு. இது வந்து டாப்பு வரும், இது பாட்டம், இது வந்து துப்பட்டா. எனக்கு வந்து பாட்டமும் துப்பட்டா, அதாவது டாப்பும் துப்பட்டாவும் ஓகேவாக இருந்து, இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா இது பிளெயினாக இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். இது எப்படின்னா கொஞ்சம் அவுடேட்டட் ஆன மாதிரி தான் இப்போல்லாம் ஃபீல். இந்த பிளெயினாக போடுறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஃபேஷனில் இருக்கும். இந்த லைன்ஸ் வர்றது, பேண்ட்டில் வந்து டிசைன் வர்றது பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம சின்ன வயசில் நம்ம வந்து ஒரு 6-7 வயசில் இருக்கும்போது வந்த டிசைன்ஸ், அதை விட்டால் மறுபடியும் இப்போ வந்துருக்கு. இது கூடிய சீக்கிரத்தில் போயிடும். அதுவே பிளெயின் இந்த மாதிரி ஒரு டாப்புக்கு வந்து நீங்கள் பிளாக்கோ ஒயிட்டோ போட்டு ஏதோ ஒரு துப்பட்டா பிளாக்கோ ஒயிட்டோ இல்லை அதுக்கு வர செட்டான துப்பட்டா போட்டு பிளாக் பேண்ட் போடுறதுக்கும் இந்த லைன்ஸ் இருக்கிற பேண்ட் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாட்டமை வந்து பிளெயினாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் போடுற சல்வார் கமீஸ்க்கோ டாப்ஸ்க்கோ எதுக்காருமே
இது வந்து எனி டைம் இன் ஃபேஷனாக இருக்கும். இந்த லைன்ஸ் வருது, டிசைன்ஸ் வருது, இது எப்போவுமே வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிறதுக்கு நிறைய நாட்கள் எடுக்காது. ஸோ அதுவும் பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து சொல்லுந்தது தான், அந்த மெரூன் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பிளெயினாக வாங்கினதுக்கு இருக்கிற எலிகன்ஸும் இது லைன்ஸ் வந்துருக்கிற மாதிரி இருக்கிற எலிகன்ஸும் எனக்கு கொஞ்சம் அதில் வந்து ஏமாற்றமாக தான் இருந்தது. அதாவது இது செட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் வாங்கினேன். ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க இல்லையா, செட்டு வந்து நல்லா இருக்குது, இவ்வளோ ஈஸியாக கிடைக்குது, டக்குன்னு கிடைக்குது, நம்மளுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு வாங்கிடலான்னு வாங்கினதான். ஸோ போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது போடுறாங்க. போக போக கொஞ்ச நாளைக்கு வந்து இது மாறிடும், இப்போ மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பிளெயினாக இருக்கிற பாட்டம் எனி டைம் ஃபேஷனில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எனி டைம் ஃபேஷனில் இருக்கிறது, எனி டைம் வோகில் இருக்கிறது, ட்ரெண்டில் இருக்கிறது தான் நம்ம எப்போவுமே வந்து வாங்குறதுக்கு போட்டுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்டில் இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருமே போட மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் போட்டிருப்போம். அப்படி இல்லைனா ட்ரெண்டில் இருக்கும்போது எங்கே பாரு எல்லோரும் அதை போட்டிருப்பாங்க, என்னடா எல்லோரும் போடுறது நம்ம போடுற மாதிரி இருக்குது, இல்லை நம்ம போடுறதா எல்லோரும் போடுறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே ட்ரெண்டை ஃபேஷனை ஃபாலோ பண்ணாதீங்க, எவர் க்ரீனாக இருக்கிறது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தான் நான் வந்து டாப்பு பாட்டம் துப்பட்டா வாங்குறதே கிடையாது. ஏன்னா இது வந்து எனி டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டாப்பு பாட்டம் துப்பட்டா செப்பரேட்டாக வாங்குறது, செப்பரேட்டாக இருக்கிறது, செட்டாக இல்லாமல் இருக்கிறது தான் சில டைம் வந்து ஓகில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டாப்பு பாட்டம் துப்பட்டா வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து பிளெயினாக டாப்பு பாட்டம் ஒரே டிசைனில், அதாவது ஒரே இதில் இருக்கிற மாதிரி, டாப் வந்து எவ்வளோ டிசைன்ஸ் இருந்தாலுமே பாட்டம் வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி பார்த்து, துப்பட்டா நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது எப்போவுமே வந்து ஃபேஷனில் இருக்கும். இந்த ஸ்ட்ரைப்ஸு, பூவு, இந்த டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து பேண்ட்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டெய்லி வேருக்கு, அவுட் சைடு வேருக்கு வந்து எந்த மாதிரி க்ளோத்ஸ் போட்டுக்கலான்னு காட்டுறேன் வாங்க. நடுவில் என் பையனுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு நம்ம டெய்லி வேர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் ஒரு 3/4 ஸ்லீவ் இருக்கிற, ஒரு பாக்கெட் இருக்கிற, சைடு கட் இருக்கிற, நார்மல் ரவுண்ட் கட் இருக்கிற ஒரு குர்த்தி. இது பார்த்திங்கன்னா ஒரு 300 தான் நினைக்கிறேன், 250-300 ரேஞ்ச் தான் வந்தது. வாங்கினதுலேயே நான் பார்த்தீங்கன்னா காட்டனாக இருந்ததுன்னா எப்போவுமே ஒரு சைஸ் பெருசாக வாங்குவேன். இந்த கட்டில், இந்த வெரைட்டியில் இந்த ஸ்லீவ் நெக்கு வந்து எனி டைம் ஃபேஷனபிளாக தான் இருக்கும். நீங்கள் இதில் எந்த கலர் வேரியேஷனில் வாங்கினாலும் சரி, இது வித் காலர், வித்தவுட் காலர், வித் கட், வித்தவுட் கட், வித் பாக்கெட், வித்தவுட் பாக்கெட், எப்படி வாங்கினாலுமே வந்து இது எனி டைம் 100% வந்து ஃபேஷனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே போட் நெக் அகலமாக இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் யூ நெக், அதாவது ரவுண்ட் நெக் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா எல்லா பர்சனாலிட்டிஸ்க்கும் வந்து கொஞ்சம் கரெக்ட் ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 3/4 இருக்கிற குர்த்திஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் துப்பட்டா போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, ஒரு எலிகெண்ட்டாக லுக் கொடுக்கும். நீங்கள் ஹாஃப் ஸ்லீவ்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா எப்போவுமே வந்து துப்பட்டா போடாமல் தெரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஹாஃப் அண்ட் ஆஃப் ஃபீலிங் இருக்கும். ஸோ இது இன்னொரு டாப்பு, அப்போ சொன்னேன் இல்லைங்களா, அகலமான நெக் இருக்கிறது தெரியாமல் இது கொஞ்சம் ஸ்மூத் சாஃப்ட் கிளாத். இது இந்த மாதிரி வாங்கினதுனால எனக்கு எப்போ போட்டாலுமே ஒரு சைடு வந்து எனக்கு ஷோல்டர்ஸ் கொஞ்சம் சின்னது, ஒரு சைடு வந்து கொஞ்சம் நீட்டுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். போட்டதுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சுது. இது காட்டனை விட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸு இந்த மாதிரி சான்சஸ் அதிகம். ஸோ நெக்கு பேட்டர்னை எப்போவுமே பார்த்து வாங்குங்க. ஸோ கரெக்டாக இப்போ காட்டுறேன் பாருங்கள், இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான நெக்கு பேட்டர்ன், சைட் கட் இல்லாமல் க்ளோஸாக இருக்கிற பேட்டர்ன், அதே மாதிரி 3/4 ஸ்லீவ்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபேஷனே தெரியல, என்ன வாங்கணும்னு தெரியல, உங்கள் பர்சனாலிட்டி பற்றி தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுதுன்றவங்களுக்கு சூப்பரான ஒரு எனி டைம் எவர் க்ரீன் டாப் வந்து இதுதான். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு உங்கள் பர்சனாலிட்டி, அதாவது நீங்கள் வந்து எப்போவுமே மீடியம் போட்டு ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க லார்ஜ் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி லார்ஜ் இருக்கிறவங்க எக்ஸல் வாங்கிக்கோங்க. இந்த நெக் ஆகட்டும், இந்த 3/4 ஸ்லீவ்ஸ் ஆகட்டும், சைடு கட் இல்லாமல் ஃபுல் ஃப்ராக் டைப் இருக்கிறதாகட்டும், வித் பாக்கெட் இருக்கிறதாகட்டும், உங்களுக்கு எனி டைம் வந்து லுக்கோடு சேர்த்து உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி, நீங்கள் இதே ட்ரெஸ்ஸில் வந்து கடிக்கும் போகலாம், வீட்டு வேலையும் செய்யலாம், எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணலாம். பசங்களை கூட்டிகிட்டு வர்றது, வண்டி ஓட்டுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி கட்டில் வந்து சூப்பராக இருக்கும். இது அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நெக்கு கொஞ்சம் ரவுண்டாக இருந்தால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த காலர் நெக்கு மாதிரி, அதாவது க்ளோஸ்டாக இருக்கிற நெக்கு மாதிரி, அதே மாதிரி சைடு கட் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட்டில் பட்டன் வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி க்ளோத்ஸ் இருக்கும். இதுவும் வந்து கொஞ்சம் டம்மி எனக்கு பெருசாக இருக்குது, இப்போ தான் குழந்தை இருக்குது, இல்லை நான் வந்து இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றவங்களுக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெக்கு பேட்டர்ன் பற்றி கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்கள் எப்படி வாங்கினா உங்களுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குதுன்றவங்க வந்து இந்த மாதிரி வந்து நெக் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பனிங்கில் கொஞ்சம் காலர் இருக்கிற மாதிரி 3/4 ஸ்லீவ்ஸ் அண்ட் ஃபுல்
க்ளோஸ் ஆகிற மாதிரி சைடு கட் இல்லாமல் சென்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பாட்டம் வந்து நீங்கள் ஜஸ்ட் பேசிக் கலர்ஸ் பிளாக்கு ஒயிட்டு க்ரே இந்த மாதிரி போட்டிங்கன்னா எங்கே வேணாலும் இதை கேரி பண்ணலாம். நீங்கள் இதிலே வந்து எங்கே வேணால் தெரியலாம், வீட்டு வேலையும் செஞ்சுட்டு நீங்கள் வெளியிலையும் போயிட்டு வரலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பேட்டர்ன் எனி டைம் எவர் க்ரீனாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா சைட் கட்டோட பாக்கெட்டோட 3/4 நெக்குக்கு மட்டுமே டிசைன் இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு அவுட்டிங் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்கன்னும் போது சிம்பிளான ஒரு பாட்டம் இல்லை ஒரு ஜீன்ஸுக்கு கூட இதை போட்டுட்டு போகலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 ரேஞ்சில் 400க்குள்ளே வாங்கன்னு தான். ஸோ இது வந்து ஒரு 550 ரேஞ்சில் வாங்கன்னு தான். நல்லா திக்கான காட்டன். இதுவும் வந்து நான் ரவுண்ட் நெக் 3/4 அண்ட் ஃப்ரண்ட் கட் இருக்கிற மாதிரி வாங்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்கான குவாலிட்டி இருக்கணும், நல்லா இருக்கணும் போது இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ பாட்டம்ஸுக்கு வந்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் இப்போ பாட்டம்ஸ் காட்டிடுறேன் பாருங்கள். நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னா இந்த மாதிரி பட்டியாலா பேண்ட் வந்து எனி டைம் ஃபேஷனில் இருக்கும். நீங்கள் வந்து ஃபேஷனை நோக்கி போகாமல் கம்ஃபர்ட்டை பார்க்குறீங்கன்னா இந்த பேண்ட் வந்து உங்கள் பர்சனாலிட்டிக்கு, நீங்கள் வந்து ரொம்ப வந்து தைஸு இடுப்பு பல்ஜிங் அதாவது டம்மி ஏரியாலெலாம் ரொம்ப சதை இருக்குது, ரொம்ப வந்து நான் ஃபேட்டாக தெரியுறேன்றவங்க வந்து இந்த மாதிரி பட்டியாலா பேண்ட் கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா நல்லா வந்து ஒரு 8-10 வருஷம் வரும். நான் வாங்கி கிட்ட 6 வருஷம் ஆச்சு. அகலம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு, உக்காந்து எழறதுக்கு, எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது மாதிரி கிளாத்தில் ஒரு 4 கலரில் பேசிக் கலரில் வாங்கி வச்சுட்டா எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து நம்மளுக்கு சூட் ஆகும். எத்தனை வெரைட்டி பேண்ட் வந்தாலும் இந்த பட்டியாலா பேண்ட்டு எப்போவுமே வந்து ஃபேஷனில் இருக்கும், எப்போவுமே கம்ஃபர்ட் எந்த வெதருக்கும் சூட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் கட் பேண்ட்ஸ், இதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி கொடுத்து இது வந்து பட்டனு ஜிப்போடு வருது. இதே மாதிரி பட்டனு ஜிப் இல்லாமல் எலாஸ்டிக்கில் இதே ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு. இந்த பேண்ட்ஸ் வந்து எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பட்டியாலா பேண்ட் உங்களுக்கு ரொம்ப அகலமாக இருக்குது, உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியலன்னா இது மாதிரி இது வந்து நீங்கள் டாப் ஷார்ட் குர்த்தீஸ் போட்டாலுமே, லாங் குர்த்தீஸ் போட்டாலுமே, காலர் வச்சு இது போட்டாலுமே, சைடு கட் வச்சு போட்டாலுமே எல்லாமே வந்து இதுக்கு சூட் ஆகும். இது வந்து பாக்கெட்டோடு வருது. நல்ல குவாலிட்டியில் வாங்கினீங்கன்னா இந்த பாட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து துவச்சி டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒர்த்து தான். ஒரு 4-5 இயர்ஸுக்கு வந்து நல்லா துவச்சி என்ன மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணோன்னா இது ரொம்ப ஒர்த்து. கோ கலர்ஸு, ட்வின் பேர்ட்ஸ் இடத்துல போனீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வைக்கணும் வீட்டில் போடுற துணிங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டைம் பலாசோ, அதாவது இது போட்டால் ஸ்கர்ட் மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஃபுல்லாக லூஸாக இருக்கிற பேண்ட்டு. நீங்கள் வந்து டெய்லி யூஸுக்கு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எப்போவுமே போடுறதுக்கான இந்த மாதிரி பேண்ட்ஸும் வந்து ஒர்த்து தான். நான் எப்போவுமே சஜஸ்டே பண்ணாது பார்த்தீங்கன்னா லெகிங்ஸ் தான். தயவு செஞ்சு லெகிங்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் போட்டே ஆகணும்னா உங்கள் சைஸுக்கு டபுளாக, அதாவது நீங்கள் மீடியம் போடுறீங்கன்னா எக்ஸல் சைஸில் வாங்கி போட்டால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். லெக்கிங்ஸே போடுறது வேஸ்ட், அது பாட்டமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ லாங் டாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷார்ட் குர்த்தீஸ் போட்டால் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஷார்ட் குர்த்தீஸ் வந்து நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, இல்லை வெளியில் ஷாப்பிங் போகிறதுக்கு, எங்கேயாவது வந்து கொஞ்சம் மாடர்ன் அவுட்லுக்கில் போகலான்னு நினைக்கிறவங்க வந்து இதே பேட்டர்னில், அதாவது நம்ம லாங் குர்த்தீஸ் எப்படி பார்த்தோமோ காலரோட 3/4 ஸ்லீவ்ஸோட, அதே மாதிரி ஷார்ட் குர்த்தியும் அதே ரேஞ்ச், அதாவது உங்களோட ஹிப்பிலேருந்து கீழே கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக உங்களோட பின்னாடி பட்டக்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது ஃபுல் ஏரியா கவர் ஆகிற மாதிரி இருந்து பாட்டம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸு, பலாசோ இந்த மாதிரி லூஸ் பேண்ட்ஸ் தான் போடுங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஷார்ட் குர்த்திக்கு லெகிங்ஸ் போடவே போடாதீங்க, ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸும் பலாசோஸும் லாங் டாப்ஸ்க்கும் ஷார்ட் டாப்ஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும். உங்களோட ஷார்ட் குர்த்தியை வந்து நான் சொன்ன மாதிரி ஹிப் ஏரியாவுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னுமே நெக்ஸ்ட்டு மாடர்னாக நான் வந்து ஷர்ட் மெட்டீரியலில் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஒரு ஃப்ரண்ட் ஃபுல் ஓப்பன் ஆகிற மாதிரி ஷர்ட் மெட்டீரியலில் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸோடு சேர்த்து நம்ம வந்து இந்த பலாசோ இல்லை வந்து ஷார்ட் பாட்டம்க்கு வந்து லூஸாக இருக்கிற பேண்ட்டுக்கு போடணும்னா அதுவும் வந்து நம்ம ஹிப் ஏரியா கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேண்ட் வேணாந்தா கொஞ்சம் ஷார்ட்டாக ஆங்கிளுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி கூட போடலாம், நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் ஆல்ரெடி அப்பே காட்டினேன் இல்லைங்களா, இந்த எனி டைம் போட்டுக்கிற மாதிரி ஃப்ரண்ட் கட்டு இருக்கிற மாதிரி, காலர் இருக்கிற மாதிரி, 3/4 ஸ்லீவ்ஸ் இருக்கிற மாதிரி நல்ல லூஸாக இருக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா டைமுக்கும் வந்து ஒர்த்தாக இருக்கும். இது பேசிக்கலி பார்த்திங்கன்னா டெய்லி வேருக்கும் ட்ராவல் பர்பஸ்க்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க இந்த வி நெக் அண்ட் இந்த டாப் வந்து இதோட சைஸ்,
அதாவது இந்த மாதிரி ஏற்ற குறைச்சலாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, எனக்கு பேர் வரல. பட் இது வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கிற ஒரு பேண்ட்டு கூட போடலாம், அதாவது ஆங்கிளுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் ஐரன் பண்ணல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கோ துருத்து வச்சுருந்தேன், இப்போ தான் வார்ட்ரோப் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் புது வார்ட்ரோப்பில் எடுத்து வச்சுட்டு இது எடுத்துருக்கேன். இது வந்து லாங் குர்த்தி. நீங்கள் லாங் குர்த்தி, லாங் ஃப்ராக் வாங்குறீங்கன்னா அதுவுமே வந்து 3/4 ஸ்லீவோட நெக்கு பேட்டர்ன் நல்லா இருந்து ஒரு பெல்ட் மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா அதோட சேர்த்து வாங்குங்க. தயவு செஞ்சு ஹாஃப் ஸ்லீவ்ஸு ஸ்லீவ்லெஸ் வாங்கி ஒரு மாதிரி லுக்கு கொண்டு வர்றது ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து சில பேருக்கு செட் ஆகிறது இல்லை. நீங்கள் எப்போவுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், பேண்ட் போடாமல் கூட இந்த டாப் நல்லா இருக்குமான்னு தோணும் போது இந்த மாதிரி நெக்கோட இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ்ஸோட ஒன்று பெல்ட்டோட போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நான் மொரீஷியஸ் உப்பு நான் போட்டிருந்தேன். இதுவும் அவ்வளோதான். இந்த மாதிரி லாங் ஃப்ராக் வந்து நீங்கள் வந்து பேண்ட்டோட போடலாம், பேண்ட் உள்ளே போடாமல் கூட போடலாம், 3/4 உள்ளே போட்டு போடலாம். இதுக்கு வந்து ரவுண்ட் நெக், இதே குர்த்தி பேட்டர்ன் தான் நான் சொல்கிறது. அதே மாதிரி ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கிற துணி இங்கே பார்க்கலாம். அதோட வெரைட்டி கிளாத் மெட்டீரியல் பார்த்து உங்களுக்கு வந்து குர்த்தி டிசைன்ஸ்லேயே பாருங்கள், அதுதான் மெயின். இதுக்கப்புறம் நீங்கள் வெரைட்டியான பேண்ட்ஸ், அதை வந்து நான் பலாசோ காட்டன் பேண்ட்டு தவிர நான் வேறு பேண்ட்ஸ் போடுறேன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இல்லை எப்போவுமே இருக்கிற இந்த நிறைய பாக்கெட்ஸ் வச்ச இந்த கார்கோ, அகலமாக வந்து கொஞ்சம் டிசைன் இருக்கிற ஒரு பார்ட்டி வேர், அந்த கோல்டன் கலர் காட்டினேன் இல்லைங்களா, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது மட்டும் தான் கோல்டன் கலரில் ஒன்று வச்சுருக்குது. அதை தவிர பார்த்திங்கன்னா ஜீன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் அண்ட் கொஞ்சம் லூஸாக போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்கின் டைட் ஜீன்ஸ் எல்லாம் 2 குழந்தைங்க ஆனதுக்கப்புறம் பர்சனாலிட்டி இருந்தால் மட்டும்தான் கேரி பண்ண முடியும், எல்லாருக்கும் முடியாது. ஸோ இந்த டாப்ஸுக்கு, அதாவது இந்த பாட்டம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டாப் வேணால், ஷார்ட் குர்த்தி, டிஷர்ட்ஸ், நீங்கள் வந்து நார்மல் குர்த்திஸ், அதாவது அது வந்து நீங்கள் 3/4 ஸ்லீவ்ஸ் இருந்தாலும் சரி, ஹாஃப் ஸ்லீவ்ஸ் இருந்தாலும் சரி, மாடர்னாக இருக்கிற டிஷர்ட்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எப்போவுமே வீட்டில் போடுற மாதிரி இருக்கிற டிஷர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லூஸ் பேண்ட்ஸுக்கு வந்து எங்கே வேணால் கேரி பண்ணலாம். இதை போட்டு மூவிக்கு போடுது, ஷாப்பிங் போடுது, ஹோட்டல்ஸ் போடுது, எங்கேயாவது பக்கத்தில் போனோன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது இப்போ டெய்லி வேர்க்கு, அதாவது நைட்டு வேர்க்கு அண்ட் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. நைட்டு வேர்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற பஜாமாஸ். இது வந்து டிசைன் இருக்கிறதா இருக்கலாம், டிசைன் இல்லாமல் இருக்கிறதா இருக்கலாம். பாக்கெட்டோட நாடாக போட்டு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல குவாலிட்டியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நாள் வரும். இல்லைனா முட்டிக்கில் மட்டும் தொங்குற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி இந்த ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் வாங்கினா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வளவளான்னு போகிற மாதிரி இருக்கும். பார்த்தாலே வந்து ஏன் தான் போடுறாங்க இந்த ட்ராக்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நைட்டி, இந்த மாதிரி நைட்டியே போடாதவங்க வந்து இந்த மாதிரி பாட்டம்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலர்ஸில் இருக்கிற பலாசோஸ், இதுக்கு வந்து நீங்கள் எந்த டிஷர்ட், ஓவர் சைஸ் டிஷர்ட், ஷார்ட் டிஷர்ட்ஸ், ஷார்ட் ஸ்லீவ்ஸ் இருக்கிறது, லாங் ஸ்லீவ்ஸ் இருக்கிறது, வீ நெக் இருக்கிறது, ரவுண்ட் நெக் இருக்கிறது, எல்லாமே வந்து சூட் ஆகும். ஸோ எப்பவுமே டிஷர்ட்ஸ் வாங்குறீங்கன்னா ஒரு தடவை போட்டு பார்த்து நெக்கு பேட்டர்னும் அதோட லென்த் பேட்டர்னும் பார்த்துக்கோங்க. கீழே வந்து நல்லா வந்து ஹிப் ஏரியா கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஹிப் ஏரியா கவர் ஆகலைன்னா இது வந்து நல்லா ஓவர் சைஸ்டாக இருக்கணும். ஹேண்ட்ஸும், அதாவது ஸ்லீவ்ஸும் வந்து லாங்காக இருக்கணும், நெக்கு க்ளோஸ்டாக இருக்கணும். அகலம் வந்து நல்லா அகலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அசிங்கமாக தெரியாது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கே. ஸோ நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க ஆன லேடிஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒரு அளவுக்கு வந்து ஃபிட்டிங் இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நைட் வேர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எனி டைமு பிளாக்கு, ஒயிட்டு, மெரூனு, அதே மாதிரி டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ பேண்ட்ஸு, இந்த சாலிட் கலர்ஸில் பேண்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னா எப்படியும் எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகும். வீட்டில் டெய்லி வேர்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் போகிறதுக்கு டாப்ஸு, பாட்டம் வந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் செட்டாகவே போட்டிருந்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து அவுட் சைடு வேரெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாட்டம்ஸு, டாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு செட்டு, அதாவது சுடிதார் செட்டாக வச்சுருக்கேன், துப்பட்டாவோட சேர்த்து. நல்ல குவாலிட்டியாக இருந்தால் எல்லாமே. அண்ட் துப்பட்டா இதுக்கு முன்னாடி எப்போது வந்து தனித்தனியாக வாங்குது. பொதுவாக நான் பார்த்தீங்கன்னா துப்பட்டா போட்டு ட்ரெஸ் போடுறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. எப்போயாவது ஒரு தடவை தான் போடுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ், அதாவது மாடர்ன் வேர் மட்டும்தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராவல் வேர், 3/4 ட்ராக்ஸு, ஸ்விம் சூட்டு, சாக்ஸு, டிஸ்போசபிள் ஸ்டஃப் எல்லாமே வந்து அதில் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மீறி இன்னொரு ட்ரெண்டிங்கான ஒரு க்ளாத் இருக்குது, அதாவது ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா இது வந்து மெகா ஸ்லீவ்ஸ்ன்னுவாங்க. அதாவது ஸ்லீவ்லெஸ்ஸும் கிடையாது, ஹாஃபும் கிடையாது, 3/4 கிடையாது, மெகா ஸ்லீவ்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டாப் காட்டனில். இது எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து போட்டு எனக்கு ப்ராக்டிஸ், ரொம்ப நல்லா இருக்கும் இது போட்டால். இது வந்து நல்ல பெருசாக சைடு கட் இல்லாமையோ இருக்கிற மாதிரியோ நல்லா பெருசாக அகலமாக, காலர் வந்து ஹாஃப் காலர், சைனீஸ் காலர் வச்ச மாதிரி ஒரு ஃப்ராக் மாதிரியும் ஒரு லென்த்தியான
குர்த்தி மாதிரியும் வருது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ், அதாவது இந்த ஃப்ளீ மார்க்கெட்னுவாங்க, மாலுக்கு வெளியிலலாம் வந்து சில இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ட்ரெண்டிங் இந்த மாதிரி டாப் போட்டாலுமே. இது எப்படி வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு நான் ஒரு ஜஸ்ட் காட்டுறேன். தெரியுதா இல்லையா உங்களுக்கு தெரியல, நான் இன்னும் போட்டதுக்கப்புறம் இது கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்கிலேருந்து வந்து எல்லாம் கவர் ஆகும். நம்ம ஸ்லீவ்ஸும் நல்லா இருக்கும். வெய்ய காலத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஃபேஷனை ஃபாலோ பண்ணாமல், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாமல், எவர் க்ரீனாக ட்ரெஸ்ஸஸ் எப்படி போட்டு எப்படி கான்ஃபிடென்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கலான்றது வந்து நிறைய இதில் ஷேர் பண்ணேன். சாரி அண்ட் சாரி டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் தான் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என் பையன் இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருந்தது பெரிய விஷயம். இன்றைக்கி என்ன விஷஸ் இருக்குது பார்த்துடலாம் வாங்க. போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களோட பேர் வரிசையாக சொல்லி விஷ் பண்ணிடுறேன். தினஸ்ரீ, திவ்யதர்ஷினி, நேத்ராஸ்ரீ, ரித்திலேஷ், பரத், ஸ்ரீனிகேத், இவங்க எல்லாரும் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. எல்லோரும் வந்து நல்லா எழுதி, நல்லா படித்து, நல்லா எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். எங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. அதே சமயம் நம்ம சௌபர்ணிகா வந்து March 13th எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். திவ்யதர்ஷினியோட சேர்த்து நந்தினிக்கும் போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது. அவங்களுக்கும் விஷஸ் கேட்டிருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கும். என் பையன் பிரபுவுக்கு 4th March ஆனிவர்சரி விஷ் பண்ணுங்க பானுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரபு சார், உங்களுக்கு வந்து அ வெரி ஹாப்பி ஆனிவர்சரி. மேலும் நிறைய ஆண்டுகள் ஜோடியாக நீங்கள் 2 பேரும் வெட்டிங் ஆனிவர்சரிஸ் கொண்டாட எங்கள் எல்லார் சைடும் இந்த விஷஸ். ஸோ நிறைய வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கேட்ட ரிக்வெஸ்ட்டு வந்து வந்துகிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகாட்டி உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அது நிறைய வ்ளாக்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன வந்து என்னோட கமெண்ட் பார்க்கல, என்னோட ரிக்வெஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணலன்னு நினைக்காதீங்க. அது என்னோட கண்ட்ரோலில் இல்லை, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வ்ளாகில் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கோம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.